ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வரகு அரிசி வச்சு நல்ல சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் 3 கப்பு அளவுக்கு வரகு அரிசி எடுத்துக்கிறேங்க. நான் எடுத்துருக்க அரிசி பார்த்திங்கன்னா நல்லா தீட்டாத வரகு அரிசி. நான் 3 கப்பு எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே கப்புலேயே மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ண கப்புலேயே 1 கப்பு அளவுக்கு உளுந்து, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி கிளியராக வார அளவுக்கு ஒரு 6லேருந்து 7 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தீட்டாத அரிசியில் கொஞ்சம் டஸ்ட்டு அதிகமாகவே இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி கிளியராக வரணுங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ஒரு 5 மணி நேரத்துலேயே நமக்கு வரகரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும். இன்றைக்கி இந்த நம்ம மிக்ஸி ஜாரில் தாங்க அரைக்க போகிறோம். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இன்றைக்கி இந்த வரகரிசி நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா தோசை மட்டும்தான். நீங்கள் இட்லிக்கு செய்கிறீங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 3 பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பே சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பொங்கி வரும். இதை மூடி வச்சு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்க வச்சிடலாங்க. இதை நீங்கள் ஓவர் நைட் கூட புளிக்க வச்சுக்கலாம். இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருக்கனால ரொம்ப அதிகாலமாக புளிச்சு வரல, ஓரளவுக்கு பொங்கி வந்திருக்கு. இந்த இதுலேயே தோசை நமக்கு நல்லாவே வரும். இப்போ சூடான தோசைக்கல்லில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. தோசையெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஏதாவது மில்லட்ஸ் வச்சு செய்ய போகிறீங்க அப்படின்னா வரகரிசி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ரெசிபியுமே நல்லா அருமையாக வருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியான இந்த வரகு தோசை ரெடிங்க. இந்த வரகுல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வரகு அப்படின்னாலே டயபெட்டிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு 2 நாளாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தக்காளி தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ஹெல்த்தியான டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபிஸ் வந்து நிறைய இருக்குங்க. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.